Hi all, welcome back to my channel. ரொம்ப மாசம் கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு full vlog இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இது full and full ஒரு girls trip எங்கேன்னு பாத்தீங்கன்னா கோவா. சோ ஷார்ட் வீடியோஸ் போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு full vlog-ஆ போடுங்கன்னு அதுக்காகவே வந்து இந்த வீடியோஸ் எடுத்துர்க்கேன். வாங்க பார்க்கலாம். சோ கோவா நாங்க வந்து எப்படி பிளான் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. எதுக்கு நாங்க ட்ரெயின் சூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் எங்களோட டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா முந்தின நாள் நைட் 8 மணிக்குங்க 8 மணிக்கு எங்களுக்கு ஈரோடு டு மேங்களூர் வந்து ட்ரெயின். ஸோ நைட் ட்ரெயின் நைட் ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் போட்டாச்சு. 2 டயர் ஏசி போட்டிருந்தோம். மார்னிங் மேங்களூரில் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் 5:30 காட்ட. மேங்களூர் ரீச் ஆண்டி அங்கேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு நீட்டான ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்தே பாரத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் எங்களுக்கு ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரெயினும் வந்தே பாரத் ட்ரெயின் இருந்துச்சு ஏரியாச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் டபுள் சேர்ஸ் இருக்கு இல்லைங்க. இது வந்து ஈஸி சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே நாங்கள் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் போகங்காட்டி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீதி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 monthக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை புக் பண்ணியாச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தனியாகவே ஒரு ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன். ட்ரெயின் ஏறினதுலேருந்து வெல்கம்காக ஒரு அழகான ஒரு பூ கொடுத்தாங்க, க்யூட்டான ஒரு புக்கே, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு. ஸோ இங்கேயே வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது தெரியாமல் மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வருது வித் லஞ்சோட நாங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் போய் நாங்கள் லஞ்சில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு நாங்கள் வந்து மேட்கோன் சொல்லுவாங்கல்ல கோவா, அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இறங்குதையுமே நாங்கள் எங்களோட ட்ரிப் ஜேர்னி அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கூட வந்து யாருமே டயர்ட் ஆகாமல் அப்படியே வந்து கோலா பீச் அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து கிளம்பணும். அது வந்து கயாக்கிங் அப்படிம்பாங்க இந்த பிளேஸ். போட்டிங் 2 பேராக போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ அடி ஆழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 4 அடிக்குள்ளே தான் அந்த தண்ணியோட டெப்த்தே இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளேஸ் போகணும். அந்த கயாக்கிங் முடிச்சுட்டு இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீனிக்கான பிளேஸாக இருந்துச்சு. நல்ல ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா த கேப் கோவா ரெஸ்டாரண்ட் பார். ஸோ லொக்கேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பர் நல்ல ப்ரீஸியாக ரொம்ப ஒரு சீனிக்கான பிளேஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமங்க போக. நெக்ஸ்ட் வந்து காபோடி ராமா ஃபோர்ட் போனோம். அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் லொக்கேஷன் வந்து நாங்கள் போட்டு நாங்களே போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் அப்படியே நைட் வந்து டின்னருக்காக வந்து கேண்டோலம் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பீச் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரூம் எடுத்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது விஸ்பரிங் பாம் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண இடத்த வந்து ஃபோட்டோஸ் நாங்கள் வீடியோஸ் எதுவும் எடுக்கல, அதனால் இதை ஆட் பண்ண முடியல. ஸோ நைட் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ண 5 நாளுமே அங்கே தான் வந்து ஒரே ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் வந்து பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே மார்னிங் எல்லாம் சரியாக சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. நாங்கள் போன டைம் அன்சீசனாக என்னவோ. ஸோ ஹாஃப் சீசன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வெயில், ஆனால் கூட்டம் பெருசாக இல்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு க்ரௌட் இல்லாதங்காட்டி. ஸோ காலையில் எழுந்திரிச்சதே ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக அங்கே பீச்சில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து போட்டிங் 2 ரைட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கியும் அதுக்கப்புறம் வந்து பேராசைலிங் மட்டும்தான் இருந்துச்சு. மீதி எல்லாம் கொஞ்சம் வேவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இது 2 மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 1200 per ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுலேயும் கொஞ்சம் நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. இப்போ காமிச்சிட்டு இருக்கல இந்த ஜெட்ஸ்கின்னு சொல்லுவாங்க இது பேர். 2 ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் 1 ரவுண்ட் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பயங்கர ஸ்கேம் போயிட்டு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்மளோட ஆசைக்கு ஒரு டைம் போய் நம்ம விளையாண்டு வரதா இருக்குது. ஸோ இது வந்து பாகா பீச். அந்த பாகா பீச் பக்கத்துலேயே வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. அதை ஒட்டி எல்லாம் நிறைய இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட டைமோ என்னவோ எங்களுக்கு மீதி ரைட்ஸ்லாம் எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த 2 ரைட் மட்டும் ஜாலியாக போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராசைலிங் போனேன். இது எல்லாருமே போனோம். இதுவுமே வந்து ரொம்ப ஹைட்டெல்லாம் தூக்கிட்டு போலிங்க. ஒரு ஹைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டக்குன்னு இறக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக பீச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். தண்ணியில் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அஞ்சுலா பீச் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இவா பீச் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபோட்டோசீனிக்கான பிளேஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கங்காட்டி நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஜிப்சி. சுத்தமாக க்ரௌடே இல்லை. அந்த பீக் டைம் சொல்கிறாங்க இல்லைங்க, சீசன் டைம், அந்த டைம் வந்து அங்கே இடமே இருக்காதாமா. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. மத்தியானம் லன்ச் டைம் வரையா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜாலியாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் சரி எல்லாமே. ஈவினிங் அப்படியே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். பாகா பீச்சில் வந்து நைட்டு டின்னருக்காக அங்கே வந்தோம். ஸோ 3 மணிக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். பாகா பீச்சில் லைட்டாக ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்லான்னு. ஸோ கோவாலே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே மட்டும்தான் நான் அந்த டைம் நாங்கள் போய் க்ரௌடே பார்த்தேங்க. வேறு எந்த பீச்லேயுமே பெருசாக க்ரௌட் இல்லை. ஸோ மக்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. இந்த க்ரௌடே கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக இந்த டைம் போகும்போது ரொம்ப வந்து கசகசன்னு க்ரௌட் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. பாகா பீச்சில் வந்து நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங், தேர்ட் டே என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த முந்திரி கடைக்கு வந்துட்டோம். முந்திரி மேனுஃபேக்சர் பண்ணுற ஷாப்க்கு. ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவாலே ஓன் க்ரோனாக பண்ணுற கேஷ்யூஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. டபுள் ரோஸ்டர், ட்ரிபிள் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸில் இருந்துக்க கேஷ்யூஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃப்ளேவர்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளால் தூக்கிட்டு போக முடியலன்னா கொரியரும் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எங்கள் கேப் டிரைவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ சூப்பராக எங்களுக்கும் வந்து 1 kg வந்து இந்த முந்திரியில் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கொரியர் பண்ண சொல்லியாச்சு. 1 வீக்கில் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொக்கோ லெனின் அப்படின்னு சொல்லிட்டு கூலர்ஸ் இருக்கு இல்லைங்க, மேனுஃபேக்சர் ஷாப்க்கு நாங்கள் போனோம். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கோவாவில். அவங்களே வந்து சூப்பராக மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தோம். மதியம் எங்களோட லஞ்ச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபிஷ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். சாரி, எங்கள் வீடியோ எடுக்கல. தென் ஈவினிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு தலாசா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டோம். இது வந்து ப்ரீ புக் பண்ணணும். அங்கே ப்ரீ புக் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சதையும் அதே மாதிரி ரெடி ஆகிட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கில் வந்து டால்ஃபின் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ சூப்பராக எங்களுக்கு டால்ஃபின் கிடச்சிது. 3 டைம்ஸ் பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல. இது முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோர்ட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேக்ஸ் மியூசியம் போனோம். அங்கே வந்து அக்வாரியம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் ரெடி ஆகிட்டு கேசினோ போனோம். ஸோ இருக்கிறதுலே இது ஃபஸ்ட்டுங்க கேசினோ. எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. போய் கொடுத்த காசுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. எங்களுக்கு கோவாவோட ஒரு 5 டேஸ் ஐட்னரி இது தாங்க. 5th டே வந்து எங்களுக்கு காலையில் எந்திரிச்சதையும் ஃப்ளைட் பிடிக்க டைம் சரியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டாடா, பை.